அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மானஸ்தன் அண்ணாமலை அவர்களுக்கு தான். அவர் கண்ணில் போடுறவர்களுக்கு இந்த வீடியோ வந்து பகிரணும். என்னது மானஸ்தன் கிடையாதா? பிஜேபியில் இருந்தாலே மானஸ்தனாக எதிர்பார்க்க முடியாது. மானஸ்தன் அது அதுவும் கரெக்டு தான். அவர் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக தம்பி எடிட்டர் தான் சொல்கிறாரு. மானஸ்தனாக இருந்து எப்படிங்க பிஜேபியில் இருப்பான்னு கேட்குறாரு. அது உண்மையில் ஒரு வகையில் கரெக்டு தான். இப்போ மானங்கெட்ட அண்ணாமலைன்னு சொல்லுவோமே, இந்த மானங்கெட்ட அண்ணாமலை வந்து தேர்தலுக்கு முன்னே பூத கண்ணாடி வச்சு நீங்கள் தேடுங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு தேர்தல்னால் கோயம்புத்தூரில் மிக கம்மியாக தேர்தலை சந்தித்த ஒரு கட்சியாக இருக்க போகுதுன்னா தமிழ்நாட்டிற்கு முன்னுதாரணமாக இருக்க போதுங்க கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி நல்லா பேசுவாங்க, வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. அப்படின்னு வாயை திறந்தாலே பொய்யை மட்டும் பேசக்கூடிய புழுவுனி அண்ணாமலை இருக்கார் தெரியுமா? புழுவுனி அண்ணாமலை பேசினா புழுவுன வீடியோ முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆட்டுக்கறி வறுவலை செம்மையா சமைக்கலாம், பயங்கரமா ருசிக்கலாம். இன்னைக்கு ஒரு புகை. இது புழுவுனி அண்ணாமலை பேசின வீடியோ. இந்த புழுவுனி அண்ணாமலைக்கு தான் ஓட்டு கேட்டு வாக்கு கேட்க போலவங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஒரு புரோக்கர் ஒருத்தன் போயிருக்கான் உள்ள வீட்டுக்குள்ள. நைட்டு இந்த திருட்டு பையன் உள்ளே போகிறது, திருட்டு பையன், கப்போதி பையன், முளை மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன் தான் நைட்டு போல் களவான போனக்கூடிய களவாணி பையன் தான் எங்கே போனால் நைட்டு ஓட்டு காசு கொடுக்க போவான். இந்த திருட்டு பையன் தாமரத்தினத்துக்கு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுக்குன்னு சொல்லி ஒருத்தன் போயிருக்கிறான். அந்த வீடியோ நீங்கள் முதல்ல பாருங்கள். யாருண்ணா நீங்க? என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீடியோ எடுக்கிறதுக்குன்னா நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் என்னதுண்ணா? உங்கள்கிட்ட என்னம்மா கேட்டிருந்தாங்க? யாருமா அவரு? காசை போட்டு ஓடிட்டா இருப்பாருங்க. சரி சரி, என்னன்னு பார்க்கலாமா? தெரிச்சு ஓடுறான். பணத்தையும் கீழே போட்டுட்டு அவன் கொண்டு துண்டறிக்கையும் கீழே போட்டுட்டு தாமரை மிதித்து போட்டு ஒரு ஓட்டம் தெரிச்சு ஓடிட்டான். எதுக்கு இந்த மானகட்டை பிழைப்பு அண்ணாமலை? பேசுறது முழுக்க யோக்கிய சில மணிக்க பேச வேண்டியது, ஆனால் பண்ணுறது முழுக்க அயோக்கியத்தனமான வேலை. ஒரு விஷயம் கூட அண்ணாமலை பேசி உருப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு கேள்விங்க, எனக்கு பிஜேபியில் அண்ணாமலை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு ஜென்மத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாட்டுக்கு சொர்ணம் இருக்கலாம், நீங்கள் 2 முறை மாட்டை திரும்ப 2 அடி அடிச்சிட்டிங்கன்னா சொர்ணப்பட்டி என்ன வெயில் நடந்துக்கிட்டு எரும மாடு மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் சொல்லுவோம், 2 அடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொர்ணப்பட்டு அந்த மாடு நகண்டு போயிடும். என்ன வெயில் ரொம்ப அடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப அடிக்கான்னு சொல்லி நகண்டு போயிடும். ஆனால் நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துங்களேன், கொஞ்சம் கூட குச்சம் இல்லாத ஆளுங்க ஒரு பேட்டியில் போய் உட்காந்து பேச வச்சுக்கோங்களேன். ஆந்திராவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அணை நீங்கள் கெட்டுறீங்கன்னு சொன்னீங்க, அந்த அணை நீங்கள் கெட்டவே இல்லை, அது தெலுங்கானாங்க அப்படின்னு ஒரு அம்மா பல் புதுக்கி அடிச்சிச்சு. ஆனால் கூச்சம் எனக்கு தெரியாமல் தான் எனக்கு பிஜேபி கட்சிக்கு போனால் அப்படி மாறிடுவீங்களா, இல்லை அப்படி மாற்றிடுவாங்களா, இல்லை உங்களுக்கு பழகிருமா? என்னது வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பை கழிச்சிட்டு போகிற மாதிரி பிஜேபி கட்சிக்குள்ளே வரும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம் இதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும். எவ்வளோ பலுப்புவாங்கன்னா பரவாயில்ல, சுழியத்திலும் திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி திரும்பி முதல்ல இருந்து நம்ம பலுப்புவாங்க ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு ஃபேஸை பார்த்து தேர்ந்தெடுத்து வருவாங்க போல இருக்குது. கூச்சமே பட மாட்டீங்க நீங்கள் வந்து அண்ணாமலை ஜி. என்ன ஜி, ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன், நேர்மையாக நிற்க போகிறேன், நேர்மையான வாக்களை உருவாக்க போகிறேன், நான் உண்மையான அதிகாரி, நேர்மையான அதிகாரி பேசக்கூடிய அண்ணாமலை ஓட்டுக்கு வீடு வீடாக துட்டு கொடுத்துருக்கேன், மானங்கட்டை பிழைப்பில்லைன்னு சொல்லி கோயம்புத்தூர் மக்கள் காரி மூஞ்சில் துப்ப மாட்டாங்க, துப்புவாங்கல்ல. இதை பார்க்கும்போது மக்கள் விழிப்புணர்வு நடத்திட்டாங்க. செல்ஃபோன் இருக்குது, ஓட்டுக்கு காசு கொடுத்துட்ருக்கு. நைட்டு திருட்டு போய் மணிக்கு உள்ளே போகிறீங்க தாமரை சின்னத்தை ஓட்டை கேட்டு.
அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்களா? மக்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே பிஜேபி கட்சிக்கார மணிக்க ஒன்று சொன்னால் ஏமாற்றிட்டு அப்படியே கடந்து போயிட்டு மணிப்பூர் கலவரத்தை கடந்து போயிட்டு கேஸ் என்ற வேலை கூட்டத்தை கடந்து போயிட்டு அப்படியே மறந்து போயிட்டு திரும்பி பிஜேபிக்கே ஓட்டு போட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் பாஜகவிற்கு கோயம்புத்தூர் கொடுக்குற அடி தொடங்குது. இவர் ஒட்டுமொத்தமாக அண்ணா என்னங்கண்ணா எங்கண்ணா இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆக போகிறாரு. விரட்டி அனுப்ப போகிறோம் மக்கள் வந்து. ரெண்டாவது கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு இதுக்கு சற்றும் சலிக்காத ஒரு திருட்டு பசங்க இருக்கிறாங்க. இவன் வந்து ஒன்றே ஒன்று தாங்க திருடனுங்க. இவன் போகாத திருடாத கடையே கிடையாதுங்க. ஒயின் ஷாப்களில் திருடி இருக்கான், மளிகை கடையில் திருடி இருக்கான், பொட்டாக்களில் திருடி இருக்கான், எல்லா கடையும் திருடிருக்கான். ஒரே ஒரு கடையில் திருடலை, அது சாக்கடையில் மட்டும் திருடலை. அது யாரும் திமுக கட்சிக்காரங்க. போகாத திருட்டு கடை கிடையாது, எல்லா கடையும் திருடி இருப்பான். ஓட்டு கேட்கறதுக்கு ஓட்டுக்கு ரூபா கொடுக்க போயிருக்கான். அந்த வீடியோ நீங்கள் முதல்ல பாருங்கள். யாருது? எந்த கட்சி? அந்த ஒரு வாரம் பச்சு எந்த கட்சி கொடுக்குறீங்க? வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ் போயிட்டு இருக்கு. எந்த ஊரு? நாம் தமிழர். ஐடி கார்டை காமிங்க, ஐடி காமி காமிங்க, ஐடி கார்டை காமிங்க. நாம் தமிழர் சொல்றீங்க, ஐடி கார்டை காமிங்க. கட்சி யாரு உங்களை அனுப்புன சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ஆன்லைன் போயிட்டு இருக்கு. கட்சி ஓட்டு காசு கொடுக்கலாம்னு சொல்லி உலகமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, பொய் சொல்லக்கூடாது. நாம் தமிழ் பொய் சொல்லக்கூடாது. நாம் தமிழ் கட்சியா? நீங்க கட்சி சொல்றீங்க, நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க? நீங்க உங்க பேரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. எந்த ஊரு? பரங்குடியா? உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புனாரு. எப்ப நாம் தமிழ் எதுக்கு சொன்னீங்க நீங்க? நாம் தமிழ் எதுக்கு சொன்னீங்க நீங்க? புத்தி இல்ல உங்களுக்குலாம்? திருட்டுத்தனம் பண்றது பூரா திருட்டுத்தனா நாம் தமிழர் கட்சி பயன்படுத்துறது. பாஜக சேர்ந்துக்கிட்டு திமுக காரன் பூரா கூட்டு சேர்ந்துக்கிட்டு இங்க வந்து நாம் தமிழரை பழி பண்றீங்க நீங்க எல்லாம். இது எவ்வளோ ஈனக்கட்டை பிழைப்பு, மானக்கட்டை பிழைப்பு. அட அரசங்கி பசங்களா, நீ தான் ஓட்டு காசு கொடுக்குற, அது மக்களுக்கே தெரியும். நாம் தமிழர் ஓட்டு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி? செருப்புகள் தேடிப்பாங்க மக்களே. ஏன்னா அவன் அவ்வளோ கடுப்பில் வந்து எல்லா கட்சிக்காரும் காசை கொடுத்துட்டு இருக்கான். ஓட்டுக்கு நம்ம நோட்டீஸை மட்டும் கொடுத்துட்டு போகிறோம். என்னப்பா வெறும் நோட்டீஸை மட்டும் கொடுக்குறேன், ஏதாவது கொடுப்பா அப்படின்னு பாட்டியிலேருந்து பசங்க சின்ன பையங்க முதற்கொண்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி வாக்காளரை உருவாக்கி வச்சிருக்கிற திமுக கட்சி அதிமுக கட்சியும் தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளாக. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறதுன்னு தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சின்னு நம்ம பேசுகிறோம்னா எவ்வளோ திருட்டுத்தனமான வேலை, எவ்வளோ களவாணித்தனமான வேலை. இதுதான் இவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியருக்கு எதிராக பேசிட்டாரு, ஹிந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு, கிறிஸ்துவருக்கு எதிராக சீமான் பேசிட்டாரு அப்படின்னு பேசி தொடர்ச்சியாக இந்த திமுக கொத்தடிமைகள் ஊப்பிகள் என்ன பண்ணுறான், ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓட்டுக்கு நீ தான் காசு கொடுக்குற மானக்கட்ட பையில, ஓட்டுக்கு காசு கொடுக்குற நீ தான். மக்கள்கிட்ட நாம் தமிழ் கட்சி கொடுத்து சொல்ல போகிற. மக்கள்கிட்ட ஓட்டு கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன்? திமுக ஓட்டு போட்டுங்க, உதயசனுக்கு ஓட்டு போட்டுங்க, நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுங்க அப்படி தான் கேட்க போகிற. 1000 உங்களுக்கு ஓசிக்கு கொடுத்துனாங்க, உங்களுக்கு ஓசி பேர்ந்து கொடுத்துனாங்க அப்படி தான் சொல்ல போகிற. ஆனால் வீடியோவில் பார்த்த உடனே நாங்கள் நாம் தமிழர் ஈன பிழைப்படா மானக்கட்ட இதுக்கு வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம். இந்த வேலை பார்க்குறதுக்கு வேறு வேலை நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ரொம்ப மோசமான வேலை, அதெல்லாம் தாண்டி மோசமான வேலை பார்த்துட்டு போயிடலாம். எவ்வளோ கேவலமான மனநிலை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்கறதே தப்பு, அதை ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறாரு. இப்போ மக்கள் திருந்த ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் மக்கள் நேர்மையால் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டுக்கு காசு விற்கக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது மக்களை திரும்ப 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 முட்டாளாக்குவதற்கு இந்த திமுக கட்சி அதிமுக கட்சி இப்போ குறிப்பாக பாஜக கட்சி வந்து அண்ணாமலை சற்றும் சலிக்காத அண்ணாமலை, நானும் நிற்கிறேன் கௌசிக் மாதிரி வந்து நிற்கார குறுக்க வந்து எதுக்கு இந்த மானக்கட்டை பிழைப்புக்கு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலூரில் ரூபா கொடுக்குறாங்க. ஒரு பிரச்சாரம் பண்ண போனோம்னா தடை. நீங்கள் 6 மணிலேருந்து புதன்கிழமை 6 மணிலேருந்து வேலைக்கிழமை வரைக்கும் யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்கலாமா? எப்படி தேர்தல்னு பார்த்துக்கிட்டு இருக்கு? ஓட்டு காசு கொடுக்கறதுக்கு தான் அந்த 1.5 நாள் இடைவெளி விட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு தகவலை ஃபோன் பண்ணி சொல்லி தகவலை சொன்னால் தேர்தல் அதிகாரியே பரமக்குடியில் தேர்தல் அதிகாரியே சரக்கு ஃபுல் போதையில் இருக்காருங்க. நம்ம ஆட்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க.
தேர்தல் அதிகாரியே இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எந்த ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க? யாருக்கு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க? நீங்கள் வந்து ஒரு அதிகாரிக்கிட்ட முறைகேடு பண்ணுறாங்கன்னு சொல்லி போனோம்னா ரோட்டு போடுற காசை பிடுங்குறாங்க, வீட்டுக்கு வீட்டுக்கு காசு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? இது எந்த மாதிரியான கேவலமான அரசியல்? இந்த ஜனநாயகத்தை நம்பி ஏதாவது நல்லது நடந்துன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் சிந்தனையோட நமக்கு நேரங்கள் இருக்குது, காலங்கள் இருக்குது. நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னக்கூட்டி சிந்தித்து பார்த்து நல்லவர்களுக்கு, உண்மைக்கும், நேர்மைக்கும், தூய்மைக்கும், எளிமைக்கும் மறவாமல் வாக்களிங்க. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்கள வீடியோ எடுக்கும்போது எப்படி தெரிச்சு ஓடுறானோ அப்படி மக்கள் அண்ணன் சீமான் சொன்னாங்க, கேரளாவில் ஓட்டுக்கு காசு கொடுத்தா செருப்பை கட்டி அடித்து வரட்டினா இது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு நடக்கும்னு சொன்னாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்கள மக்கள் வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. ஒரு கேமரா போதுங்க. நான் பல முறை சொல்கிறது ஒன்று தாங்க, இந்த திருட்டு பசங்களை காலி பண்ணுறதுக்கு எதுவுமே வேண்டாம். ஒருத்த கேமரா, ஒரு ஃபோன் இருந்தால் போதும், ஒட்டுமொத்த கூடரமும் காலியாக பண்ண. ஒட்டுமொத்த பேர் திருட்டு பையங்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த திருடர்கள் கண்டு பயப்படுவது காவல்துறை அதிகாரி பற்றி கிடையாது, இல்லைங்க தேர்தல் ஆணையரை பற்றி கிடையாது. ஒரே ஒரு கேமரா பார்த்து பயப்படுறான். அப்போ ஒரு கேமரா அந்த சோஷியல் மீடியாவுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. இதன் மூலமாக தான் பெரிய விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த ஓட்டு காசு கொடுக்கக்கூடிய புறக்குறப்பைகளை விரட்ட அனைவருக்கும் புரட்சிக்கிற வாழ்த்துக்கள். சிந்தித்து மறவாமல் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். உண்மைக்கு வாக்களிங்கள், நேர்மைக்கு வாக்களிங்கள், மறவாமல் வாக்களிங்கள். நன்றி, வணக்கம்.